நேத்திக்கு வீடியோல வந்து மென்னுக்கு அகேன்ஸ்டா டேட்டிங் ஆப்ல நடக்கிற வித்தியாசமான ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கிரைம்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன டீடைல்டா பார்க்க போறோம் அப்படின்னா, இது குறிச்ச என்னென்ன கேசஸ் வந்து எந்தெந்த இடத்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து எங்கெங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஆண்களை இந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்ஸ்ல இருக்கிற பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கலாம். அதாவது வயது 35ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற பிசினஸ் மென் இவங்கள தான் 90% வந்து இந்த டேட்டிங் ஆப்ல இருக்கிற பெண்கள் இல்ல ஒரு குறிப்பிட்ட கேங் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க வந்து ஒரு நல்ல பிசினஸ் பர்சன்ஸா இருந்தாங்க இல்ல ஓனர்ஸா இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாவே அவங்க தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நேற்று நம்ம பார்த்த ரொமான்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரிப்டோ ஸ்கேம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியிலயும் பூனேலையும் 2 பெரிய கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது டெல்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் கன்சல்டன்ட்டை ஏமாத்தி கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் வந்து ஒரு லேடி வந்து ஏமாத்திருக்காங்க. அதுவும் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பூனேல 6.3 crores வேல்யூ உள்ள மணியை வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க. இதே மாதிரி கிரிப்டோ ரிலேட்டட் கிரைம் தான். இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த அந்த ஜென்ரல் மீட்டிங் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஜென்ரல் மீட்டிங் ஸ்கேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில தான் அதிகமா வந்து இந்த கேசஸ் நிறையவே ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயது 25ல இருந்து 55 வயசு வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் நிறைய பேர் வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி யங் பாய்ஸா இருப்பாங்க. முக்கியமா குடிக்கிற பழக்கம் வந்து ஜாஸ்தியா, பப்பிங் கிளப்பிங் இந்த மாதிரி பழக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இவங்க தான் டார்கெட் பீப்புள். ஸோ நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ்டார்ஷன் ஸ்கேம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து எங்க நடக்குது அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல அதிகமா வந்து பிரைவேட் வீடியோ கால்ஸ் மூலமா ஆண்களை வந்து டார்கெட் பண்ணி, அதுவும் பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து அந்த வலையில விழ வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட இருந்து பணம் கேட்கிற விஷயங்கள் வந்து அதிகமாவே ரிப்போர்ட் ஆயிருக்கு உத்தரப்பிரதேஷ்ல. சோ இதுல இருந்து ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக டேட்டிங் ஆப்குள்ள நீங்க போகும்போது, ஏதோ ஒரு தேடல்னால போகும்பொழுது உங்களுடைய ஐடென்டிட்டி முக்கியமா ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு வேலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற அசெட்ஸ் பத்தியோ இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியோ இல்ல நீங்க எவ்வளவு பணக்காரங்க அப்படிங்கறத பத்தியோ தயவு செஞ்சு அதிகமா பகிராதீங்க. ஏன்னா ஒருத்தர் தெரியாம நம்ம போயிட்டு ஒரு லேடி ப்ரொஃபைலா இருந்தாலுமே நம்ம நம்பி போயிட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் நடக்கும். முக்கியமா எந்த மாதிரி ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 45ல இருந்து 60 வயசான ஆண்கள் வந்து அதிகமாவே டார்கெட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த கேட்டகரியில வந்து பிசினஸ் ஓனர்ஸாவும் இருப்பாங்க அண்ட் டிவோர்ஸீஸாவும் இருப்பாங்க. முக்கியமா ஒரு இமோஷனல் கனெக்ஷன் தேடுற ஆண்களா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஆண்கள் தான் டார்கெட் ஆடியன்ஸா இந்த டேட்டிங் ஆப்ல பெண்கள் பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிண்டர், பம்பிள் அண்ட் இது டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் மூலமா தான் அதிகமா இந்த டேட்டிங் ஸ்கேம்ஸ் நடக்குது. சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்.